மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தவேகாவின் 2வது மாநில மாநாட்டுக்காக பாரபத்தை நோக்கி படையெடுத்த தொண்டர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடும் சிரமம் ஏற்பட்டது. தடுப்பு கம்பிகளை தாண்டி ஏறி குதித்தது, மாநாட்டுக்கு வந்து மதுக்கடை பக்கம் யூடர்ன் போட்டது என கடந்த மாநாட்டை போலவே நடந்த சில சம்பவங்கள் தவேகா தொண்டர்கள் இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படவில்லையா என்ற ஆழ்ந்த கேள்விக்கு வழிவகுத்துள்ளது. கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகியும் கூட இன்னும் ரசிகர் மனப்பான்மையும் சினிமா வாடையும் பாரபத்தி மாநாட்டை ஆக்கிரமித்திருந்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பாரபத்தி மாநாட்டு திடல் முழுக்க மக்கள் தலைகளாக நிரம்பி இருந்தாலும் அந்த கூட்டத்தின் முழு நோக்கமும் விஜயை பார்க்க வேண்டும் என்பதிலேயே தான் குறியாகவே இருந்தது. கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகியும் கூட இன்னும் அரசியல் படுத்தப்படாமலேயே இருப்பதைத்தான் வெளிப்படுத்தியது. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் நடைபெற்றது. வியாழக்கிழமை மாலையில் நடைபெறும் மாநாட்டுக்காக புதன்கிழமை இரவில் இருந்தே பாரபத்தி நோக்கி வர ஆரம்பித்தது. நள்ளிரவிலேயே மாநாட்டு திடல் கால்வாசி அளவுக்கு நிரம்பிவிட்ட நிலையில் காலை நேரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் அவதிக்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டது. மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்ட தற்காலிக கழிவறைகளில் தண்ணீர் தீர்ந்து போன நிலையில் குடிநீர் பாட்டில்களை எடுத்து சென்று காலை கடன்களை முடிக்கும் சூழல் ஏற்பட்டது. காலை 8 மணி வாக்கிலேயே கூட்டம் இன்னும் அதிகமானது. மாநாடு நோக்கி வாகனங்கள் வந்த வண்ணம் இருக்க பார்க்கிங்குகளும் வேகமாக நிரம்பின. விஜய் நடந்து வரும் ராம்ப் வாக்கை சுற்றி இடம் பிடிக்க தொண்டர்கள் முண்டி அடித்தனர். சுற்றி பொட்டல்காடு என்பதால் மாநாடு நடக்கும் இடத்தில் வெயில் சுட்டரிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் வெயில் தாங்க முடியாமல் தவேகாவினர் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. கடந்த முறை ஏற்பட்ட குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்த முறை இருக்கைக்கு அருகிலேயே குடிநீர் பைப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் காலை நேரத்தில் அந்த குழாய்களில் இருந்து தண்ணீர் வராத சூழலில் தொண்டர்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். பின்னர் 11 மணி வாக்கில் இருந்து குழாய்களில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட நிலைமை சீரானது. அதுபோக ஆங்காங்கே தண்ணீர் பாட்டில்களோடு ஸ்நாக்ஸும் விநியோகம் செய்யப்பட்டது. தண்ணீர் பற்றாக்குறை தீர்ந்தாலும் உணவு தேடி அலையும் சூழலும் உருவானது. மாநாட்டு திடலுக்கு வெளியே நிறைய கடைகள் அமைக்கப்பட்ட நிலையில் அந்த கடைகளிலும் தரமில்லாத உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. உணவுக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்ததும் பரிதாபத்தை ஏற்படுத்தியது. மாநாட்டை பயன்படுத்தி அந்த கடைகளிலும் கொள்ளை விலை வைத்து உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தவேகாவினரை வேதனையில் ஆழ்த்தியது. இன்னொரு பக்கம் தொண்டர்கள் வரும் பாரபத்தி சுங்கச்சாவடியில் இருந்தே தண்ணீர் பாட்டில்கள் ஸ்நாக்ஸ்களும் விநியோகம் செய்யப்பட்டன. மாநாட்டு திடலில் வைத்தும் ஆங்காங்கே வந்திருந்த தொண்டர்களுக்கு தவேகா சார்பாக தண்ணீர் பாட்டில்கள் ஸ்நாக்ஸ்கள் விநியோகம் செய்யப்பட்டது. தாகத்திலும் பசியிலும் வந்தவர்கள் தண்ணீர் பாட்டில் ஸ்நாக்ஸ் வாங்கவும் முண்டியடிக்கும் நிலையும் ஏற்பட்டது. மாநாட்டிற்கு குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என முன்கூட்டியே அறிவுறுத்தியும் கூட சிலர் குழந்தைகளோடு வந்திருந்தனர். வெயில் தாங்க முடியாமல் குழந்தைகள் அழுது கதறிய நிலையில் ஒரு கட்டத்தில் குழந்தைகளோடு வந்திருந்தவர்களை மாநாட்டு திடலில் இருந்து வெளியேற்றி கொட்டகைக்கு அழைத்து சென்றனர் பவுன்சர்கள். வெயிலின் கொடுமை மாநாட்டுக்கு வந்த தவேகா தொண்டர்களை வாடி வதங்க செய்தது. தரை விரிப்புகளை தார்ப்பை போல மாற்றிக்கொண்டு அமர்ந்திருந்தாலும் வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் 50க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கினர். இவற்றையெல்லாம் தாண்டி மாநாட்டுக்கு வந்த தவேகா தொண்டர்கள் மதுபான கடைகளில் குவிந்ததுதான் கடும் விமர்சனத்திற்கும் ஆளானது. மது அருந்துவிட்டு வரக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தும் காலையிலேயே மாநாட்டு திடலில் ஆங்காங்கே மது பாட்டில்கள் கிடந்ததும் 12 மணி ஆனதும் மாநாட்டுக்கு பதிலாக மதுபான கடை நோக்கி படையெடுத்ததும் முகம் சுளிக்கும் வகையில்தான் இருந்தது.
அதோடு மாநாட்டுக்கு வந்தவர்கள் வாகனங்களின் மேற்கூரை மீது ஏறி நின்று ஆபத்தை உணராமல் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மாநாட்டு திடலிலும் எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருந்தும் தடுப்பு கம்பிகளை உடைத்துக் கொண்டு சென்றது, ஏறி குதித்து செல்வதும் கட்டுப்படுத்த முடியாமலேயே இருந்தது. பவுன்சர்கள், பாதுகாவலர்கள் என எவ்வளவோ பேர் பாதுகாப்பு பணியில் இருந்தும் கூட மாநாட்டு திடலுக்கு வந்த இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் நிலைதான் ஏற்பட்டது. தொண்டர்கள் ஏறக்கூடாது என்பதற்காக தடுப்பு கம்பிகளில் கிரீஸ் தடவும் அளவுக்கு கூட கொண்டாட்டங்களில்தான் மும்முரமாக இருந்தது அந்த கூட்டம். இது ஒரு பக்கம் இருக்க, பதற்றமாகவும் பரபரப்பாகவும் காணப்பட்ட பாரபத்தி மாநாடு மூலம் மற்றொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. மாநாட்டுக்கு வந்தவர்கள் அனைவரும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற குறிக்கோளிலேயேதான் வந்திருந்தனர். விஜய்க்காக இவ்வளவு கூட்டம் கூடுவதும் காத்திருப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்றால், விஜயை தாண்டி அந்த கூட்டம் அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரியவில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அரசியல் கட்சி தொடங்கி 2வது மாநில மாநாடு நடத்தியும் ஓராண்டு ஆன பிறகும் கூட பாரபத்தி மாநாட்டில் சினிமா வாடைதான் அடித்தது. கட்சியின் கொள்கைகள் என்னென்ன என்ற கேள்விக்கு சில தொண்டர்கள் அளித்த பதில்கள் திருப்தியை கொடுத்தாலும் பலரது பேட்டிகள் விஜய் மீதான கிரேஸை வெளிப்படுத்தும் வகையில்தான் இருந்தது. தளபதி இந்த ராம்பாக்கில் வரும்போது எங்களுக்கு எப்படி நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தளபதியை பார்க்கணும், தளபதிக்காக இங்க வந்திருக்கோம். இதாங்க அன்பு. இவ்வளவு மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எல்லாமே வந்தது தளபதிக்காக மட்டும்தானே தவிர வேற எதுக்காக கிடையாது. கட்சி தொடங்கி முதல் மாநாட்டில் பேசிய விஜய், நம்மை பார்த்து யாரும் விசிலடிச்சான் குஞ்சு என சொல்லிவிடக் கூடாது, கொள்கை தலைவர்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் பாரபத்திக்கு வந்திருந்த எத்தனை பேர் விஜயின் அந்த அறிவுரையை உள்வாங்கியிருக்கிறார்கள் என்பது அங்கு நடந்த விஷயங்கள் மூலம் எழுந்த கேள்வியாக இருந்தது. முதல் மாநில மாநாடு நடந்தபோது என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் விமர்சனங்கள் எழுந்ததோ அதே விஷயங்கள் 2வது மாநாட்டிலும் தொடர்ந்தன. பாரபத்தி நோக்கி வந்த இளைஞர் கூட்டம் காரணமாக மதுரையே குலுங்கியது என்றாலும், கருத்தியல் ரீதியாக இந்த கூட்டம் எந்த அளவுக்கு பழக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதும் கேள்வியாக இருக்கிறது. ஆகையால் வெயிலில் காய்ந்து கால் கடுக்க நின்று விஜயை பார்க்க வேண்டும் என நினைக்கும் இந்த கூட்டம் கொள்கைகளை ஏந்தி அரசியலில் களமாடுவதே மொத்தமாக விஜய்க்கும் கட்சியின் எதிர்காலத்திற்கும் உதவியாக இருக்கும். அந்த வகையில் தன்னை நோக்கி வரும் இளைஞர்களை இன்னும் அரசியல் மையப்படுத்த வேண்டும் என்பதுதான் விஜய் முன் இருக்கும் மிகப்பெரிய சவால் என்பதுதான் 2வது மாநில மாநாடு உணர்த்தும் செய்தியாகவும் இருக்கிறது. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.